வணக்கம் TNPSC தமிழ் பிரஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல TNPSC கணித பகுதியில் உள்ள ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 5வது கணக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, கணக்குல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஒரு பொருளின் விற்பனை விலையானது அந்த பொருளோட அடக்க விலையில் 4/3 பங்கு வந்து இருக்கிறது எனில் அந்த பொருளுக்கு கிடைக்கும் லாப சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி क्वेश्चनல கேட்டிருக்காங்க. ஸோ காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது வந்து கணக்கில் கொடுத்துருக்காங்க, ஆனால் பின்ன வடிவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கணக்கை மறுபடியும் ஒரு முறையை வந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஒரு பொருளின் விற்பனை விலை அப்படிங்கிறது எஸ்பி, அதாவது செல்லிங் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணுறேன், எஸ்பி ஈக்குவல் டு எஸ்பி நோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்னென்னா அதன் அடக்க விலையில் 4/3 பங்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடக்க விலை அப்படிங்கிறது என்னென்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து 4/3 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த 3 வந்து இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ 3SP இஸ் ஈக்குவல் டு 4CP. ஓகே, இப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3. ஓகே, இப்போ காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்த கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லாப சதவீதம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ இதுதான் ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கான ஃபார்முலா. ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம். செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை கழிச்சிட்டோம் அப்படின்னா ப்ராஃபிட் கிடச்சிடும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஓகே, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 3. ஸோ 4 மைனஸ் 3 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ 3 வந்து கீழே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் இன்ட்டு 100. ஸோ 1 டிவைடட் பை 3 இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கிது. ஸோ இதை வந்து நீங்கள் 33 1 டிவைடட் பை 3. ஸோ இந்த மாதிரி கலப்பு பின்னத்தில் வந்து எழுதிக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. பர்சன்டேஜ் எவ்வளோனா 33/1/3% வந்து கிடைக்கிது. அதாவது 100 டிவைடட் பை 3% வந்து நம்மளுக்கு லாப சதவீதமாக இந்த கணக்கில் வந்து கிடைக்கிது. ஸோ மறுபடியும் ஒரு முறை வந்து சொல்கிறேன், இந்த கணக்கில் காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கணக்காக நம்ம கரெக்டாக வாசித்தோம் அப்படின்னா ஈஸியாக காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஒரு பொருளோட விற்பனை விலையை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விற்பனை விலை அப்படிங்கிறத செல்லிங் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு நோட் பண்ணியிருக்கோம், ஈக்குவல் போட்டுக்கோங்க. அதன் அடக்க விலையில் வந்து 4/3 பங்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடக்க விலை வந்து காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 4 டிவைடட் பை 3 அப்படிங்கிற வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நீங்கள் எடுத்திங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கான ஃபார்முலாவில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கிற காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் 33/1/3% வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் உள்ள வேற ஒரு மாடல் கணக்கு. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கணக்குகளில் வந்து நாம் கணக்கை கரெக்டாக வாசிச்சிட்டோம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸை ஃபைண்ட் அவுட் பண்ண உடனே நம்மளுக்கு கரெக்டான அக்யூரேட் ஆன்சர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு மாடல் கணக்கை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.